1000 பேர் தளபதி விஜய் அண்ணாவை தப்பாக பேசினாலும் இந்த ஸ்ரீலங்காவிலேருந்து நாங்கள் ஒரு நாளும் தப்பாக பேச மாட்டோம். பல பேர் பேசியிருக்காங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அப்படி விஜய் அண்ணா என்னடா தப்பு பண்ணார்? அவர் முதலமைச்சராக கூட ஆகலை. அவர் ஒரு சாதாரண வேட்பாளராக கேட்குறாரு. அவரோட மனசில் உள்ள விஷயங்களை சொன்னார். இப்படி எங்கள் நாட்டு மக்கள் மேலே உள்ள அன்பு பாசம் பற்றுனால அவர் இதை கேட்டார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சரியா? ஸ்ரீலங்காவில் அப்படி யார் என்னத்தை கேட்டிருக்கான்னு சொல்லு. எத்தனையோ மந்திரிமார்கள் இருக்காங்க. எவ்வளோ மக்கள்கிட்ட போயிட்டு போட்டு கேட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஏமாத்திருக்கானுங்க. இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கானுங்களா? இல்லை. அப்போ இங்கே உள்ளவங்களை திட்டி போடுறதுக்கு யாருக்கும் வக்கு இல்லை, தைரியம் இல்லை. இங்கே செய்கிற பிள்ளைங்களை சுற்றி காட்டுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதே மாதிரி எத்தனையோ ஆபர் இந்த போர்ட் சிட்டி எல்லாத்துக்கும் நம்ம காசு கொடுத்து தான் ஸ்ரீலங்காவிலேருந்தே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் விற்றானுங்க. அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. அவர் வெளிநாட்டிலேருந்து அவங்க மக்களுக்காக கச்சைத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதை நான் கொடுத்துட்டே போகிறாங்க. இல்லை, அவங்க ஒரு வேட்பாளராக இருந்து பேசும்போது மக்களோட உள்ள அன்பு மேலே சொல்கிறாரு. அதை புரிஞ்சிக்காம நீங்கள் எவ்வளோ பேர் கழுவி ஊற்றுறீங்க. என்னடா இதுவே தளபதி ஸ்ரீலங்கா மக்களுக்காக ஒரு 100 கோடி தாரேன் அப்படின்னு சொன்னார்னா அவரோட போஸ்டரெல்லாம் அடிச்சுக்கிட்டு தலையில் ஒட்டிக்கிட்டு தங்கமானவர் நல்லவர் வல்லவர்ன்ட்டு போவீங்க. அவங்க நாட்டுக்காக ஒரு வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தானே இப்படி கேவலமாக பேசுகிறீங்க. அவ்வளோ தைரியமாக பச்சையாக அவரை தப்பாக பேசுகிறீங்க தானேடா. அவர் பக்கத்தில் போக முடியுமா? அவர் காலை சரி அவர் நிழலை சரி மிதிக்க முடியுமா? இல்லை. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்களை ஏசுறதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். சரியா? எத்தனையோ சகோதர மொழியில் உள்ளவங்க கேவலமாக ஏசுகிறாங்க. அதே மாதிரி எவ்வளோ மலைய பசங்க நம்ம பசங்க கழுவி ஊற்றுறானுங்க. ஒருத்தர் சரி யோசிக்கலையே. அந்த தமிழ்நாட்டினால ஸ்ரீலங்காவுக்கு எத்தனையோ ஆம்புலன்ஸ் கிடச்சிருக்குது. ஹாஸ்பிட்டல் விஷயங்கள் நடந்துருக்குது. அதே மாதிரி இந்த கொரோனா டைமில் அரிசியே இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியலை. ஒருத்தவங்க செய்கிற நல்லதெல்லாம் புரியாது. அவங்க ஏதாவது வார்த்தை தவறி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டா அதை சோஷியல் மீடியாவில் போட்டு கழுவி ஊற்ற வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த லைக் கமெண்ட்ஸுங்களை பார்க்கணும். ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படி இப்படின்னு சால்ரா அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் நல்லாவா? அப்படி வீடியோ போடுறப்ப நினச்சிக்கிறது இவர் ஸ்ரீலங்காவுக்காக பேசுகிறாரு நல்ல பொடியேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அதெல்லாம் பொய்யிரா. அதெல்லாம் சும்மா. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா அவர் போடுற ஒரு சில தப்பான விஷயத்தை பெருசாக்குறாங்க எல்லாம். ஆனால் அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. ஸ்ரீலங்காவை பற்றி நல்லதும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் யாரு கண்ணுக்குமே விளங்காது, யாரோட பார்வைங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவரை தப்பாக சொல்கிறதுக்கு 1000 பேத்துக்கு முடியும். இதுவே அவர் ஒரு முதல்வராக வந்திருந்தா கூட, முதலமைச்சராக வந்தால் கூட ஸ்ரீலங்காவுக்கு பல உதவிகள், பல்லாயிரக்கணக்கான உதவிகள் செய்கிற அளவுக்கு அவருக்கு முடியும். ஆனால் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க விமர்சனம் பண்ணுறது அவர் கேட்கும்போது எந்த ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் செய்கிறதுக்கு மனசு வராது. இவ்வளோ பேர் திட்டுறானுங்களே, ஒருத்தன் சரி சொன்னானா? அவர் அவரோட நாட்டு மேலே உள்ள பற்று உரிமையில் மக்கள் மேலே உள்ள பாசத்தில் சொல்லிட்டாரு. நம்ம அதை அழகாக கேட்டால் இப்படிதானா பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ விஷயம் பண்ணுற அவர், எவ்வளோ நல்லது செய்கிற அவர் இதை விட்டு கொடுக்குறது அவருக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நம்ம மக்கள் இருக்கானுங்களே, எதையுமே இல்லாமல் ஆக்கிற விஷயம் நம்ம மக்கள்கிட்ட தான் இருக்குது. இனிமே தயவு செய்து இந்த மாதிரி யாரையுமே தரக்குறைவாவோ கேவலமாவோ பேசுகிறத நிறுத்துங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரை நம்பி எவ்வளோ மக்கள் இருக்காங்க. அவரை போயிட்டு இப்படி தப்பான வார்த்தைகளை பேசுகிறது ரொம்ப தவறுன்னு நான் சொல்கிறேன். நான் தளபதியோட ரசிகனா மட்டும் இருந்தில்லை, நான் அவருக்காக பாடல் கூட எழுதி வச்சுருக்கேன் தான். கட்டாயம் நான் காசு கிடைக்கும் போது வெளியிடுவேன். ஆனால் அந்த மாதிரி நல்ல மனுஷங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. லாரன்ஸ் சேர்லேருந்து கேபி பாலா, அந்த மாதிரி சூர்யானா எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நல்லது செய்கிற மக்களை போயிட்டு மனிதர்களை போயிட்டு விமர்சனம் பண்ணும்போது ஸ்ரீலங்காவுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. சரியா? செய்யலைன்னா பரவாயில்ல. ஆனால் அந்த மாதிரி மக்களை அப்படி சொல்லாதீங்க.